கண்ணன் உள்ளே வராரு. அப்போ ராஜி கேட்குறாங்க, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சும்மா தான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்து உட்கார்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன்னை நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோ பாசமாக இருக்கேன், நீ என்னடா அப்படி கையை வச்சு அப்படி தள்ளி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கல்யாணம் என்ன நாளைக்குன்னு சொன்னேன், அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன், தாலி புடவை எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமாம், எந்த கோயிலில் கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாரு. என்ன எது கேட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணால் அதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வர்றாரு. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன்னு எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன், அது மட்டும் இல்லை ஒரு புடிமானமே இல்லை உனக்கு, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராஜி என்ன எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்குறாரு. ஆமாம், பின்ன கத்தாமல் வேற என்ன பண்ணுவாங்க. அப்போ உடனே ஃபோன் வருது. என்னோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறான், கீழே கூப்பிட்றான், நாளைக்கு கல்யாணம் எப்படி பண்ணலாம், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரி பேக் எடுத்துகிட்டு போகலாமான்னு அப்படியே கிட்ட போகிறாரு. வேண்டாம் ஒரு வாட்டி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம், இவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வச்சுட்டு அப்படியே வெளியே போகிறாரு. வெளியே போனோடனே ராஜி யோசிக்கிறாங்க. அப்படியே கிட்ட வந்து அந்த பேக்கை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அந்த அப்படியே ஷர்ட்டுக்குள்ளே நிறைய நகை பணம் எல்லாமே இருக்குது. இந்த பணம் நகைலாம் எப்படி இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கரெக்டாக கண்ணன் வந்துட்டார். என்ன பண்ணிட்டு இருக்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணன் கோவப்படுறாரு. எதுக்காக இந்த பணம் நகை எல்லாமே எங்கள் வீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டு தான், நான் தான் கேட்டேனே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரட்டுமா, நீ வேணான்னு சொன்னேன். ஆமாம், நான் தான் வேணான்னு சொன்னேன், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இதெல்லாம், அவருக்கு நான் வந்ததே ரொம்ப அசிங்கம், இதில் பணம் நகைலாம் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பணம் நகை எல்லாமே நமக்கு தேவைப்படும், இப்போ நம்ம இருக்கிறதுக்குலாம் செலவுக்கு வேணும்ல காசு, அதனால தான் நான் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், எப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் கூட தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. நீ பாத்ரூம் போனல, அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். அப்போ பாக்கியா அந்த பக்கமாக போகிறாங்க. அப்படி நின்று கேட்குறாங்க, என்ன இங்கே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நகை பணம் எல்லாத்தையும் குடு ராஜி குடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணன் கத்துறாரு. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கத்துறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அவர் பணத்தை நகை எல்லாத்தையும் பிடுங்க போகிறாரு. ஆனால் ராஜி விடவே மாட்டாங்க. இங்கே பாரு, உன்னை யார் இப்போ கல்யாணம் பண்ண போகிறா, உன்னை கல்யாணம் பண்ணவே நான் போகிறது கிடையாது, சும்மா 2-3 நாளும் கூட சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன், பணம் தான் எனக்கு முக்கியம், நீலாம் எனக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராஜு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோ கெட்டவனா நீ, வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, அதுவும் பணம் நகை அதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. அந்த நகையை குடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்குறாரு. அப்படியே மாற்றி 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அப்படியே வெளியே இருந்து பாக்கியா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே போகிறாங்க. அந்த நகையை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பையை எடுத்துகிட்டு கண்ணன் வெளியே ஓடுறாரு வேகமாக. நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பாக்கியாவும் பார்த்துட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ராஜியும் ஓடுறாங்க கண்ணன் பின்னாடி, ராஜியோட பின்னாடி பாக்கியா ஓடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஓடிட்டே இருக்காங்க. நில்லு, அந்த நகை பணம் எல்லாத்தையும் குடுடா, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக கத்துறாங்க. அவர் பின்னாடி பயங்கரமாக ஓடிட்டே இருக்காங்க. அவர் நிற்கவே இல்லை. பணம் கிடைச்சா மட்டும் போதும், அந்த நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை மாட்டிட்டு வேகமாக ஓடுறாரு. நடுவில் இருக்க எல்லாருமே பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே ஓடுறாரு. பின்னாடியே பாக்கியாவும் ஓடி வராங்க. எல்லாருமே ஓடுறாங்க. அப்போ கூட கண்ணனை பிடிக்கவே முடியல. கண்ணை வேகமாக ஓடுறாரு.